சசிகலா ரீஎன்ட்ரி அதிமுகவிற்கான பலன் கிடைக்குமா? பாஜக மீளிடத்தின் பிளான் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். அதிமுகவின் அசைக்க முடியாத தலைவராக ஜெயலலிதா இருந்தபோது அதிமுகவையே ஆட்டி படைத்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பெண்மணியாக இருந்தவர் தான் சசிகலா. அவர் சிறைக்கு போனதுக்கு அப்புறம் கட்சியிலிருந்து ஓரம் கட்டுப்பட்டு முழுமையாக ஒதுக்கி வைக்கப்பட்டதும், அதுக்கு பிறகு கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அரசியலை விட்டே விலகுவதாகவும் அறிவித்ததெல்லாம் பழைய கதை. இந்த நிலையில இப்போ சசிகலா திடீர்னு அரசியல்ல ரீஎன்ட்ரி கொடுக்க போவதாக அதிரடியாக அறிவித்திருக்கார். இது அதிமுகவில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை போயஸ் கார்டன் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்தில் தொண்டர்களை சந்தித்த சசிகலா அதற்கு பிறகு செய்தியாளர்கிட்ட பேசினார். அப்போ அதிமுகவில் சாதி அரசியல் நடப்பதாகவும் தன்னுடைய மறு வருகையால் 2026 அதிமுக மீண்டும் ஆட்சி பிடிக்கும் என்றும் தெரிவித்தார் சசிகலா. அதிமுக தொடர் சரிவுகளை சந்தித்து வருது. ஒரு சில சுயநலவாதிகள் அந்த இயக்கத்தை இந்த அளவுக்கு எடுத்து போயிருக்காங்க அப்படின்னு கூறிய சசிகலா, ஜெயலலிதாவுடைய சமாதியில் சத்தியம் பண்ணாரு. பல விஷயங்களும் நடந்ததாலும் ஒரு புறம் இருந்தாலும் ஜெயலலிதா சாதி பார்த்து இருந்தால் தன்னை தோழியாக ஏற்றிருக்க மாட்டார் அப்படின்னும் குறிப்பிட்டார். தான் சிறைக்கு சென்றிருந்த போது அப்படின்னு சொல்லாம பெங்களூரு சென்றிருந்த போது அப்படின்னும் சசிகலா குறிப்பிட்டாங்க. சிறைக்கு சென்ற சமயத்தில் தான் சாதி பார்த்திருந்தால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஆக்கியிருக்க மாட்டேன் அப்படின்னு சசிகலா சொன்னார். இப்போ கட்சி டெபாசிட் இழக்கிற அளவுக்கு 3ஆம் 4ஆம் இடத்திற்கு போய்விட்டது அப்படின்னும் ஆதங்கப்பட்டிருக்கிறாரு சசிகலா. ஆனால் இப்போ அதிமுகவில் எப்படி சாதி பார்க்கிறார்கள், எங்கெல்லாம் இது எதிரொலித்தது என்பதை அவர் விவரமாக சொல்லலை. சசிகலா சொன்னபடி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ அதிமுக பொதுச் செயலராக இருக்கிறார். அவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் என்பதால் சாதி பார்த்ததாக இருந்தால் அவர்தானே பார்த்திருக்க வேண்டும். அந்த பொருளில் தானே சசிகலா சொன்னார் அப்படின்னு தானே அதிமுகவினரிடையே எழுந்திருக்கக்கூடிய கேள்வியாகும். அதே நேரத்தில் தான் சாதி பார்க்காதவர் என்று சொன்னாலும் தனக்கான முகமாக ஒன்றை உருவாக்கவே இப்படி சசிகலா சொல்லுகிறார் அப்படின்னும் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா எடப்பாடியால் ஓரம் கட்டப்பட்ட ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோர் எந்த பிரிவை சேர்ந்தவர்கள் என்பது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதனால தென் மாவட்டத்தில் கணிசமாக இருக்கக்கூடிய அந்த பிரிவினரை அதிமுக தலைமை ஒதுக்கி விட்டதாக தான் சசிகலா கருதுவதாக தெரியுது. ஒருவேளை அதிமுக தென் மாவட்டங்களில் தாங்கள் இல்லாமல் கால் பதிக்க முடியாது என்பதற்காகவும் சசிகலா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சசிகலாவுக்கும் அதிமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவர் அதிமுக உறுப்பினரே இல்லை அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தது அதிமுகவினர் ஒன்றிணைய வேண்டும் என்கிற சசிகலாவின் அழைப்பை நிராகரித்து விட்டார். முன்னாள் அமைச்சரும் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளருமான கேசி வீரமணியோ எடப்பாடி தலைமையில் சசிகலா ஓபிஎஸ் அதிமுகவில் இணைய தயாரா, அதற்காக அவர்கள் அறிக்கை விடுவார்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கார். டிடிவி தினகரனை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக எதிர்க்கிறார். பழனிசாமி என்ற தீய மனிதர் பொதுச் செயலராக இருக்கும் வரை அவர்களோடு சேர்வது எப்படி சாத்தியமாகும், நாங்கள் மீண்டும் ஒன்றிணைவது என்ற பேச்சுக்கு இடமில்லை அப்படின்னு செய்தியாளர்கிட்ட திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். ஓபிஎஸ்ஓ ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மட்டுமே கூறுகிறாரே தவிர அதற்கான செயல் திட்டம் என்ன என்பது குறித்து சொல்லலை. ஒருவேளை ஒரு நல்ல போஸ்டிங் கொடுத்தா அதிமுகவில் இணைந்து செயலாற்ற அவர் தயாரா என்பதும் தெரியல. அப்படியே அவர் தயாராக இருந்தாலும் பாஜக அவரை எளிதாக அதிமுகவில் சேர அனுமதிக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழாமல் இல்லை. சசிகலாவும் இப்போ அதிமுக சாதி பார்ப்பதாக கூறுவதன் பின்னணியில் எடப்பாடி பழனிசாமி தான் அவர் குறிப்பிட்டுகிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாதது கிடையாது. அப்படி இருக்கையில் எந்த அடிப்படையில் அதிமுகவை அவர் ஒன்றிணைக்க போகிறார் என்கிற கேள்வியும் எழுது. இப்போ அதிமுக அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக எடப்பாடியிடம்தான் கட்சி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியோ கட்சியிலிருந்து வெளியேற்றியவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது ஓபிஎஸ்ஐயோ அல்லது டிடிவி தினகரனையோ நேரில் சந்திக்க வேண்டியது சசிகலா தான். வெறும் அழைப்புகளும் தற்போது இருக்கக்கூடிய தோல்விகளும் மட்டுமே கட்சியை ஒருங்கிணைத்து விடாது. கடந்த காலத்தில், அதாவது எம்ஜிஆர் மறைந்த பின் ஜானகி அணி, ஜெயலலிதா அணி அப்படின்னு அதிமுக பிரிந்த போது இரட்டை இலை முடக்கப்பட்டது. கட்சி அலுவலகத்திற்கும் சீல் வைக்கப்பட்டது. கட்சியின் நிர்வாகிகளும் மூத்த தலைவர்களும் இரண்டாக பிளவுபட்டு ஜானகி அணியில் ஒரு பிரிவினரும் ஜெயலலிதா அணியில் இன்னொரு பிரிவும் இணைந்தாங்க.
இந்த சூழ்நிலையில் 1989ஆம் ஆண்டு சேவல் சின்னத்தில் தனித்து போட்டியிட்டு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்து தனது மக்கள் செல்வாக்கை ஜெயலலிதா நிரூபித்தார். அதன் பின்னரே ஜெயலலிதாவுடைய மக்கள் செல்வாக்கை பார்த்துவிட்டு ஜானகி அணியினரை முன்வந்து ஜெயலலிதா கிட்ட கட்சி ஒப்படைத்தார்கள் என்பதுதான் வரலாறு. ஆனால் இப்போ அத்தகைய சூழல் எதுவுமே நிலவல. ஓபிஎஸ்ஸின் தர்ம யுத்தத்தால் பிரிந்தும் பின்னர் ஒன்று சேர்ந்து ஆட்சியை காப்பாற்றி கொண்டதும் பிறகு மீண்டும் ஓபிஎஸ் முறைத்து கொண்டு வெளியேறியதும் அப்படின்னு எல்லாத்துக்கும் பின்னால பாஜகவின் கை இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸும் டிடிவியும் இருக்கும் நிலையில் அவங்க பாஜகவின் உத்தரவிற்கு மீறி எந்த அளவுக்கு செயல்படுவார்கள் அப்படிங்கிறதும் சந்தேகம்தான். கடந்த 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியை அதிமுகவோடு இணைப்பதற்கான முன் நிபந்தனையாக தான் வி.கே. சசிகலாவை அதிமுகவின் தற்காலிக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டார் என்பதுதானே வரலாறு. இப்படி சசிகலாவை வெளியேற்றிவிட்டு எடப்பாடியின் கை ஓங்குவதற்கு துணை நின்ற ஓபிஎஸ்ஸின் பின்னால் இருந்து இயக்கியது பாஜக தானே. இதை நாம் ஏன் சொல்லலை? பிரதமர் மோடி கூறியதால் தான் இந்த விஷயத்தை நாம சொல்லலை. பிரதமர் மோடி சொன்னதால் தான் எடப்பாடியுடன் கை கோர்த்தேன் அப்படின்னு ஓபிஎஸ் பகிரங்கமாக சொல்லியிருக்கார். அதனால் இப்போ அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் கூறுவதும் சசிகலா அதையே வலியுறுத்தி தனது அரசியல் ரீஎன்ட்ரி வலியுறுத்தி சுற்றுப்பயணம் செய்யப்போவதாக சொல்றதும் திடீரென வந்த திருப்பமாக தெரியல. அதிமுகவை ஒன்றிணைத்தால் மட்டுமே தனக்கு பெரும் ஆதாயம் என்று பாஜக கருதுவதன் பின்னணியில் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம் அப்படிங்கிற சந்தேகங்கள் எழுது. ஒருவேளை எடப்பாடி தலைமையில் இருந்தால் அதிமுகவுடன் கூட்டணிக்கு சாத்தியமில்லை என்றும் அதிமுக ஒருங்கிணைப்பு மட்டுமே தனக்கு பெரும் ஆதாயத்தை தரும் என்று டெல்லி பாஜக தலைமை கருதினால் மட்டுமே சசிகலாவின் ரீஎன்ட்ரி மேலும் பல திருப்பங்களை உருவாக்கலாம்.